ஐபிஎல் 2025 ஆக்ஷன்ல சிஎஸ்கே இந்த பிளேயர்ஸ் எல்லாம் டார்கெட் பண்ணா டீம் பயங்கர ஸ்ட்ராங் ஆயிடும். நம்ம மத்த டீம்ஸ் எல்லாத்தையும் பார்த்து வாய பொழந்த காலம் போய் நம்ம டீமை பார்த்து எல்லாரும் வாய பொழப்பாங்க. கண்டிப்பா இந்த 4 பிளேயருக்காக ஆக்ஷன் பர்ஸை ஒதுக்கி ஆகணும். இதுல எப்படியாவது 2 பிளேயரை புடிச்சிட்டு வந்தே ஆகணும். சிஎஸ்கே டீம் பயங்கர ஸ்ட்ராங் ஆயிடும். இந்த லிஸ்ட்லயே ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது ஜோஸ் அசில்வுட். ஆல்ரெடி நம்ம சிஎஸ்கேல ஆடிய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அவருக்கு. 2021 ஐபிஎல் சிஎஸ்கே வின் பண்றதுக்கு இவர் ஒரு முக்கிய காரணமா இருந்தாரு. பயங்கர டாலான ஹிட் த டெக் பவுலர் பத்திரானா அண்ட் அசில்வுட் 2 பேரும் சேர்ந்து டெத் பவுலிங் போட்டாங்கன்னா ஆப்பரன்ஸ்க்கு பயங்கர கஷ்டமா இருக்கும் ரன் ஸ்கோர் பண்றது. பயங்கர டேஞ்சரஸ் காம்போவா மாறிடுவாங்க. எப்படியோ அசில்வுட் 8ல இருந்து 10 கோடி வரைக்கும் போவாரு. 8 கோடி வரைக்கும் சிஎஸ்கே அவருக்காக ட்ரை பண்ணி எடுக்க பார்க்கலாம். செகண்ட் மார்க்கஸ் ஸ்டைனஸ். ஆஸ்திரேலியா விசஸ் பாகிஸ்தான் T20 சீரீஸ் பார்த்துட்டு தான் இவர் நேம சொல்றேன்னு நினைச்சுக்காதீங்க. லாஸ்ட் இயர் இவர் சிஎஸ்கே ரன்ஸ்ட அடிச்ச அடி அப்படி. கண்டிப்பா எல்எஸ்ஜி இவருக்காக ஆர்டிஎம் யூஸ் பண்ண பார்ப்பாங்க. 14-15 கோடி போனாலும் பரவாயில்லன்னு ஸ்டைனஸ் எப்படியாவது சிஎஸ்கே தூக்கிட்டு வரணும். ஏன்னா சிஎஸ்கேக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை மிடில் ஆர்டர் ஹார்ட் ஹிட்டிங் பேட்ஸ்மேனே கிடையாது. லாஸ்ட் இயர் டேரியல் விட்சல் வச்சு அதை கவர் பண்ணாலும் இவ்வளவு ட்ரை பண்ணாங்க, ஆனா முடியல. ஸ்டைனஸ் தான் இந்த பொசிஷனுக்கு கரெக்டான ஆளா இருப்பாரு. ஸ்டைனஸை பார்க்கும்போது எனக்கு வாட்ஸனை அப்படியே ஞாபகப்படுத்துறாரு. ரொம்ப குரூசியான சுச்சுவேஷன்ல நல்லா பவுலிங் போட்டு தேவையான விக்கெட்ஸ் எடுத்து கொடுப்பாரு டீமுக்காக. தேவையில்லாத மத்த பிளேயர்ஸ்க்காக போய் காசை வேஸ்ட் பண்ணாம இவரை கொண்டுட்டு வந்தாங்கன்னா டீம் ஸ்ட்ரென்த் பயங்கரமா இருக்கும். டேவிட் வார்னர். என்னடா முட்டாத்தனமா பேசுற, அதால் தான் ரச்சன் ரவீந்திரா டெவான் கான்வே இருக்கானே. டேவிட் வார்னர் எதுக்குன்னு நீங்க நினைக்கலாம். எனக்கு ரச்சன் ரவீந்திரா டெவான் கான்வே வந்தா நல்லா தான் இருக்கும். ஆனா ஒரு ஆஸ்திரேலியன் சிஎஸ்கே டீம்ல ஓப்பனிங் போனா ட்ரீம்ஸ் கம்ஸ் ட்ரூ மூமெண்டா இருக்கும் சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாருக்கும். இந்த ஆஸ்திரேலியன் லிஸ்ட்ல ஒரு இந்தியன் பிளேயர் புவனேஸ்வர் குமார். தீபக் சகாரை இப்ப நம்ம வெளியே விட்டுட்டோம். அவருக்கு பதிலா எப்படியாவது புவனேஸ்வர் குமாரை உள்ள கொண்டு வர பார்க்கணும். சென்னையில நிறைய இன்டர்நேஷனல் மேட்சஸ்ல பேட்ஸ்மேன்ஸை கதற விட்டுருக்காரு பால ஸ்விங் பண்ணி. என்னதான் புவனேஸ்வர் குமார் பழைய ஃபார்ம்ல இல்லைனாலும் அவர் மட்டும் ஃபார்முக்கு வந்தாரு அப்படின்னா பேட்ஸ்மேன் ஃபுல்லா தடவை விட்டுருவாரு. எப்படியாவது இந்த 4 பிளேயர்ல 2 பேரை சிஎஸ்கே டார்கெட் பண்ணி கொண்டு வந்தே ஆகணும். என்னோட பர்சனல் ஒப்பீனியன் மார்க்கஸ் ஸ்டைனஸ் அண்ட் ஜோஸ் அசில்வுட். இவங்க 2 பேருக்காக 20-25 கோடி வரைக்கும் ஒதுக்கி வச்சு இவங்களை எப்படியாவது உள்ள கொண்டு வர பார்க்கணும். சரி, நீங்க இந்த லிஸ்ட்ல சிஎஸ்கே யாரு வந்தா நல்லா இருக்கும் அப்படின்றது கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ லைக் பண்ணிட்டு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பாக்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணா எனக்கு ஒரு மோட்டிவா இருக்கும்ல. சப்போர்ட் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல பார்ப்போம். பை கைஸ்.